ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இட்லி பாத்திரத்தில் 10-12 பெரிய நெல்லிக்காயை 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிறேன். அது ஆறட்டும். ஆறுறதுக்குள்ளே ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுக்கிறேன். ஆறின நெல்லிக்காயை பீஸாக பிரித்து எடுத்துக்கிறேன். விதையை தனியாக எடுத்துக்கிறேன். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, ரெண்டையும் செவக்க வறுத்து அதை ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் கொடுத்து பொடிச்சு எடுத்துக்கிறேன். அதே கடாயிலேயே 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கரைச்சி வச்சுருக்க புளியும் சேர்த்துக்கிறேன். நெல்லிக்காயும் கொஞ்சமாக கல்லுப்பையும் சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி புளியை நல்லா சுண்டணும். இதையும் சேர்த்து நல்லா சிம்லேயே வச்சு கிளறி எடுத்துக்கிறேன். இது கூட அரைச்சி வச்சுருக்க பொடி, கொஞ்சமாக வெல்லம், இதையும் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு சிம்லேயே வச்சு எடுத்தால் நெல்லிக்காய் தொக்கு தயாராகிடும். ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.